ஃப்ளைட் வேகமா போகுமா இல்ல ட்ரெயின் வேகமா போகுமா? என்ன சந்தேகம், ஃப்ளைட் தான் வேகமா போகும். கரெக்ட் தான். ஆனா ஃப்ளைட்டை விட ட்ரெயின் தான் வேகமா போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்கள். ஓ, ஏன்னாமா அவங்க எங்காவது ட்ரெயின்ல ஏதாவது போயிருக்காங்களோ? ஆமா, சென்னையிலிருந்து மைசூர் போகக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின்ல, சென்னையில் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையத்திலிருந்து காட்பாடி வரைக்கும் போயிருக்காங்க. நான் கூட ஏதோ பெங்களூர் தான் போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா காட்பாடி வரைக்கும் போயிருக்காங்க. எதுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க, அங்க போய் இறங்கின உடனே அங்கேயும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. ரெண்டுலயும் ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. அது வந்தே பாரத்ல ஏறணும், காட்பாடி உடனே வந்துருச்சு. இது எப்படின்னா, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டேன். ஏன்னா அந்த அளவிற்கு இப்படிப்பட்ட வசதிகள் அங்க கூட வந்தவங்க கூட நான் பேசிட்டு வந்தேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்க பெங்களூர் போறோம், ரொம்ப இலகுவா இருக்கு, நாங்க முதல்ல பிளைட்ல தான் போவோம். போன உடனே ஒரு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறாங்க, காஃபி கொடுக்கறாங்க, கார்ன்ஃபிளேக்ஸ் கொடுக்கறாங்க. இதெல்லாம் பிளைட்ல கிடைக்கிற அவ்வளவு வசதியும் வந்தே பாரத்ல கிடைக்குது. ஆனா வந்தே பாரத்ல சென்னையிலிருந்து காட்பாடிக்கு 1 மணி நேரத்துல வந்துட்டோம் ரொம்ப பெருமையா சொன்னாங்கல்ல. 1.5 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா இருக்கும். ஆனா 1.5 மணி நேரம் ஆனாலும் வந்தே பாரத்ல இருக்கிற டிக்கெட்டும் கம்பேரிட்டிவ்லி நம்ம இன்டர்சிட்டி அதுக்கப்புறம் சதாப்தி ட்ரெயினுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுல 300 ரூபானா இதுல 600 ரூபா. அதுலயும் டைமிங் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ரெண்டும் ஈக்குவலா தான் வருது. ஒரு முன்ன பின்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா வருது. 5 நிமிஷம் 6 நிமிஷம் இருந்தாலும் காட்பாடியில் இறங்கி ஏதாவது சின்ன வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். அவங்க வேலையெல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது மட்டும் இல்லாம வந்தே பாரத் ரயில் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கே பெரிய அளவுல உதவியா இருக்கு அப்படிங்கறதையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, இதுதான் நம்ம நாட்டினோட வளர்ச்சி. நம்ம எல்லாம் பிளைட்ல போயிட்டு தான் அதுதான் வேகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல இல்ல, ரயில்ல எப்படி நம்ம பாரத பிரதமரை நான் எப்பவுமே பாராட்டுவேன். ஏன்னா ரேடியோவை எல்லாரும் மறந்துருந்தோம், அப்ப மனதின் குரல்னு போட்டு ரேடியோவை கேட்க வச்சார். போஸ்ட் ஆபீஸ் எல்லாரும் மறந்துருந்தோம், அப்ப போஸ்ட் ஆபீஸ்ல செல்வ மகள் சேமிப்பு திட்டம் போன்ற திட்டங்களை ஏற்படுத்தி பழங்கால போஸ்ட் ஆபீஸ்கள் கூட பயன்படுத்த முடியும்னு கொண்டு வந்தார். அதே மாதிரி ரயிலை எல்லாரும் மறந்திருந்த நேரத்துல வந்தே பாரத் ரயில் மாதிரி போட்டு நம்ம வேகமா போக முடியும். ட்ரெயின் எப்படி, ஒருவேளை தமிழிசை அவர்கள் இதற்கு முன்னாடி 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்த காரணத்தினால அவங்க தனியா ஃபிளைட் எல்லாம் வச்சு போயிட்டு இருந்திருப்பாங்க, அந்த ஞாபகத்துல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இவங்க ட்ரெயின்ல அதிகமா வந்திருக்க மாட்டாங்க. இப்ப ட்ரெயின்ல வர்றதுனால எல்லாரும் மக்களும் மறந்துட்டாங்கன்னு இவங்க நினைச்சு சொல்லிருக்கலாம். எனக்கும் புரியல எதுக்கு ட்ரெயினை மக்கள் மறந்தாங்கன்னு சொல்ல. ஒரு எஃப்எம் மறந்தாங்கன்னு சொன்னா ஓகே, போஸ்ட் ஆபீஸை மறந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, ட்ரெயினையும் மக்கள் மறந்துட்டாங்க. அதனால ட்ரெயின்ல புதுமையான விஷயத்தை பூத்தி வந்தே பாரத் ட்ரெயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து சென்னையிலிருந்து பெங்களூருக்கு புல்லட் ரயில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பாதையே போடல, இங்கிருந்து வரப்போகுதுன்னு தெரியல எனக்கு. இந்த புல்லட் இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது அவங்க எலெக்ஷனை பத்தியுமே சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா ஆல்ரெடி 4 கட்ட தேர்தல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 4 பேஸ்ல பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கான அறுதி பெரும்பான்மை விட்டது. இனிமே வர்றதெல்லாம் போனஸ் தான். அதனால எந்த சந்தேகமும் இல்லை, எந்த பதற்றமும் இல்லை. நிச்சயமாக மத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் ஆவார். பாஜக மாதிரி ஒரு தேசிய கட்சி பற்றிய செய்தியை பார்க்கும்போது இன்னொரு தேசிய கட்சியை சார்ந்தவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னா திருப்பூர்ல பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சியை இன்னும் வலுப்படுத்தணும், இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், கட்சியினுடைய அந்த கட்டமைப்பு எல்லாத்தையுமே வலுப்படுத்தணும் அப்படிங்கிறத. காங்கிரஸ் பேரியக்கத்தில் 57 ஆண்டு காலமாக ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி, அதை எப்பொழுது நாம் கொண்டு வரப் போகிறோம்? திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து அது புறப்பட வேண்டாமா? நம்முடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டாமா? அடுத்ததா திருப்பூர் கூட்டத்தை முடிச்சுட்டு ஈரோட்டிலையும் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கூட்டம் நடக்குது. அந்த ஆலோசனை கூட்டத்திலையும் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசியிருக்காரு. அங்கேயும் இதே தான் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் கட்சி இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தொண்டர்கள் எல்லாருமே அதற்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோழமை கட்சிகளுக்கு நாங்கள் எப்பவுமே சப்போர்ட்டா இருப்போம், திமுகவுக்கு ஒண்ணுனா நாங்கள் எப்பவுமே குரல் கொடுப்போம். உடனே பத்திரிகைகள்லாம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி எடுப்பதற்கு முன்னெடுக்கிறார்கள். என்ன தவறு இது? நான் பேசுறதுல என்ன தவறு? சீமான் கூட முதலமைச்சர் ஆயிடுவேன்றார், நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருவேன்றார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் 5 வருடத்துக்கு ஒரு முறை நானா முதலமைச்சர், எங்களை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களும் தான் கூட்டணி என்றார். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாத்திக்கிறார். ஆனா நம்ம அப்படி இல்லை. அதனால நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்கிறோமா? முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு எதிராக பேசுறோமா? கிடையாது. இங்க அந்த ஸ்டேஜ்ல இன்னொருத்தரும் இருந்திருக்காரு. ஆமா, அவர் யார் அப்படின்னா முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர், அதாவது தமிழ்நாடுடைய முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் EVK இளங்கோவன். அவர் பங்குக்கு அவரும் பேசுறாரு. பேசுறதெல்லாம் பேசினார்கள்,
நல்ல வேளை தேர்தல் முடிந்த பிறகு பேசினார். காமராஜர் ஆட்சி, காமராஜர் ஆட்சி. தேர்தலுக்கு முன்பு பேசி இருக்க முடியாது, பேசவும் கூடாது. அவை என்னை பொறுத்தவரை யார் நல்லாட்சி தந்தாலும் அது காமராஜர் ஆட்சி தான். இன்றைக்கு ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவர் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கின்றார். அவரை முழுமனதோடு நான் பாராட்டுகின்றேன். என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு கொஞ்சம் மனது வருத்தம் இருந்தாலும் கூட நான் ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயக்கமும் கிடையாது. காமராஜர் ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. காங்கிரஸ் ஆட்சியா? திமுக ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி இல்ல, அவர் வந்து திமுக முதல்வர் மு.க. ஸ்டாலினை தான் சொல்றாரு. ஓ, அதாவது பாராட்டும் விதமாக சொல்றாரு நினைக்கிறேன். ஆமா இருக்கும். ஏன்னா ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகவுடன் கூட்டணி வச்சுதானே EVKS இளங்கோவன் அவர்கள் வந்து வெற்றியும் பெற்றிருந்தாரு. அதனால அவருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பொதுவா எல்லா கட்சியுமே வந்து தேர்தல் சமயத்துல என்ன சொல்லுவாங்க? நாங்கள் வெற்றி பெறுவோம், அந்த கட்சி வந்து தோத்துருவாங்க, டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க, இடங்களை வந்து கம்மியா தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றாங்க? அப்படித்தானே சொல்லி ஆகணும். பாசிட்டிவிட்டி, ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணாதான் மக்கள் மனசுல ஆழமா பதியும். அது அப்படியே ஓட்டு போடும்போது அப்படியே நினைச்சிட்டே போவாங்க, நம்ம எதுக்கு ஜெயிக்கிற கட்சிக்கே நம்ம ஓட்டு போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாருமே ஒரு பாசிட்டிவிட்டியை தேர்தல் ரிசல்ட் வர வரைக்கும் இதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. EVKS இளங்கோவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 400 சீட் வெற்றி பெறுவோம்னு பாஜக சொல்லிட்டு இருக்காங்க. 400 3 நம்பர்கள் இருக்கின்றன. அதிலே 2 நம்பர் கண்டிப்பாக இருக்கும், 1 நம்பர் இருக்காது. என்ன நம்பர் என்றால் 400 4 இருக்காது, மற்ற 2 நம்பர்கள் இருக்க வேண்டும். அதாவது நாங்க தான் வெற்றி பெறுவோம், இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கறத தான் சொல்லியிருக்காரு EVKS இளங்கோவன் அவர்கள். அப்படின்னு இன்னொரு தலைவர் வந்திருக்காரு. யாரு? H. ராஜா அவர்கள். ஆமா, அவரும் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா பாஜக தான் வெற்றி பெறும், பாஜகவுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு, பெரும்பான்மை கிடைத்து விட்டது, இனிமே வர்ற தொகுதிகள் போனஸ் என்ன பஃபர். ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே வயநாடு தொகுதியில வந்து போட்டி போட்டிருந்தாரு. இப்போ மறுபடியும் ரேபரேலி தொகுதியில வந்து போட்டியிடுறாரு. ஆனா இங்க வயநாடு முடிஞ்சிருச்சு. தோத்து போவார்ங்கிறது உறுதி இல்லைன்னா இவர் ஏன் ரைபரேலில நிற்கணும்? என்ன ரைபரேலில நின்னா 2லயும் ஜெயிச்சா 1 ரிசைன் பண்ணணும், மக்களோட பணம் கிரிமினல் வேஸ்ட். அதனால வயநாட்டில் தோத்து போவார் அப்படிங்கிறது அவருக்கு உறுதியா தெரிஞ்சதுனால ரைபரேலில நிற்கிறாரு. அடுத்து ரேபரேலியில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாம் அங்கதான் வந்து மையமிட்டு இருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம ஒரு ஆடட் பாயிண்டாவும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா ரேபரேலி தொகுதியில முதல் முறையாக சோனியா காந்தி அவர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்களுக்காக பிரச்சாரமும் செஞ்சிருக்காங்க. ஆமா, அவங்க வீடியோ தானே வெளியிடுவாங்க. முதல் தடவை நேர்லயே வந்து பிரச்சாரம் மேற்கொள்றாங்களோ? ஆமா, இந்த முறை வந்து நேரடியாகவே வந்து பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. அப்படியே பக்கத்துல போனா அமேதி தொகுதியிலுமே வந்து அங்கேயும் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்து பிரச்சாரத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அகிலேஷ் யாதவ் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் தனியா ஹெலிகாப்டர் மூலமா வந்து இறங்கி அந்த சீனை பார்க்கும்போதே வந்து சிவாஜி படத்துல ரஜினி வர மாதிரியே இருக்குல்ல, அந்த ஹெலிகாப்டர்ல வர்றது, இந்த இறங்குறது, அவங்க நடந்து போறது. இந்த பிரச்சாரத்துக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு மக்கள் கிட்ட ஓட்டு எல்லாம் கேட்டு முடிச்சுட்டாங்க. அமித்ஷா அவர்களும் ஸ்மிருதி இரானி அவர்களுமே வந்து அங்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸ்மிருதி இரானி அவர்களுக்காக அமித்ஷா அவர்கள் வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு பிரச்சாரத்திலையும் ஈடுபட்டிருக்காரு. मनोज जी, स्मृति बेन और दिनेश प्रताप सिंह आपकी दोनों सीटों से परिवार की सीटों का तमगा समाप्त कर कर यहाँ विकास की गंगा लाने का काम. அதுக்கப்புறம் அப்படி பார்த்தோம்னா பிரதமர் மோடி அவர்களும் வந்து பிரச்சாரம் ஈடுபட்டு இருக்காரு. திடீர்னு ஆப்போசிட்ல பார்த்தா மோடி அவர்களும் யோகி ஆதித்யநாத் அவர்களும் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் ஷாக் ஆயிட்டாரு. ஆமா, என்ன ஷாக் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல தான் வந்து இது நடந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மோடி அவர்கள் ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு குட்டி மோடி அவர்களும் குட்டி யோகி ஆதித்யநாத் அவர்களும் இருக்காங்க. அந்த கிட்ஸ் வந்து அந்த மேக்கப் எல்லாம் போட்டுட்டு முன்னாடி நின்று கையெல்லாம் காமிச்சிட்டு ஹாய் 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 அப்படின்னு உடனே அங்க இருந்து கூப்பிடுறாரு, ஏ குட்டி பையா யாரா நீ? ये क्या बढ़िया मोदी योगी बना लाए हो भाई। और ये मोदी तो इतना सुंदर लग रहा है। शाबाश शाबाश, बहुत बढ़िया किया आपने। देखिए सब अखबार वालों की नजर मेरे से हट गई, आप पर आ गई। சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பிரதமர் நம்ம கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு கொஞ்சம் ஜாலியா ஒரு ஃபன் மூடுக்கு போயிட்டாங்க. ஆமா, பிரதமரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு பக்கம் வந்தாதான் இன்டராக்ஷன் இருக்காது. ஏன்னா வந்து ஒரு ஆள் டிரான்ஸ்லேஷன் வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும். பட் ஆனா நார்த் சைடு எல்லாமே வந்து இன்டராக்ஷன் பயங்கரமா இருக்குல்ல. ஆமா, அடுத்ததா வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து நடைபயணம் மேற்கொண்டு ரோட் ஷோ நடத்திட்டு வராங்க.
அந்த ரோட் ஷோல நம்ம நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்லவா, என்னடா பின்னாடி அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க, பின்னாடி இருக்கவங்க காத்து வீசிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வீசாம அப்படின்னு சொன்னோம். பட் அதே மாதிரி விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து கரகாட்ட மாதிரி ஒண்ணு தலை மேல குடங்குடமா வச்சுட்டு அந்த அடுக்கு பானை அதை வந்து தலையில வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி மம்தா பானர்ஜி அவர்களும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆமா, எனக்கு இன்னொரு டவுட். பொதுவா அந்த ரோட் ஷோனா வந்து இந்த ஓட்டே கேட்க மாட்டாங்களா? சும்மா நடந்து வந்து டாடா காமிச்சா போதுமா? மக்கள் கூட இன்ட்ராக்ஷன் பண்றது, மக்கள் முன்னாடி வந்து நடந்து போறது, அவங்க பார்வைக்கு இருக்கிற மாதிரி பண்றதுதான் ரோட் ஷோ. அப்போ ஒன்றும் பெருசா பேசிக்கிறது அப்படிலாம் இல்லை. சும்மா ஹாய் சொல்றது, வணக்கம் சொல்றது, இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் மம்தா பானர்ஜி அவர்களும் போயிருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல. இன்னும் இந்த நார்த்தில் இருக்கிற கலாச்சாரம் இன்னும் நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. இதே நேரத்தில் இன்னொரு கட்சி வந்து ஒரு பயங்கரமா ஆலோசனை போயிட்டு இருக்கு. நம்ம வேற யாரு கூடயுமே கூட்டணியில் நிக்கலையே, தனிச்சு நின்னுமே, இப்ப யாரு ஜெயிச்சா நம்ம யாருக்கு ஆதரவு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகல தான் இந்த ஆலோசனை கூட்டம் வந்து போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையிலையா, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலையா, இல்ல ஜெயக்குமார் அவர்கள் தலைமையிலையா, இல்ல SP வேலுமணி அவர்கள் தலைமையிலா அப்படின்னு போயிட்டு இருக்கு. அதே சமயம் அந்த பக்கம் என்ன நடக்குது? இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்துக்கு வந்து போயிருக்காங்க. அவர் கூட பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் இருக்காங்க. இந்த பக்கம் TR பாலு அவர்கள் இருக்காங்க. எல்லாரும் வந்து ஏதோ கிளம்பிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. EVM மிஷின் எல்லாம் சேஃபா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறக்காக ஸ்ட்ராங் ரூம்ல வச்சிருப்பாங்க. இப்ப அந்த ரூம்ல இடி இடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடிதாங்கி ஃபிட் பண்ணலாம்னு இருக்காங்க. அந்த இடிதாங்கியை பத்தி நம்ம அறந்தாங்கியிலிருந்து குடந்தாங்கி வந்த நம்மளுடைய அரசியல் இடிதாங்கி இப்ப அதை பத்தி பெருசா பேச போறாரு. வாங்க பாட்டு வரலாம். ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்தவர்கள் கலாய்ப்பதற்காகவே கலையை வளர்ப்பது கலை அல்ல. அந்த கலை வரைமுறைகளை காலத்திற்கு ஏற்ப மாதிரி பயன்படுத்தி மக்களிடம் பாராட்டு வாங்க வேண்டுமே தவிர, கலை எனக்கு கை வந்த கலை என்பதற்காக அழகான கலையை ஒட்டி வெட்டி மக்கள் கவலைப்படும் அளவுக்கு கலையை வளர்க்கலாமா? மேடையில் நான் பேசும் வசனங்களை கொடைமடைக்கு பேசுவது போல் சித்தரித்து வெளியிடலாமா? என் வசனத்துக்கு கொடைமடைக்கு வாய் சரியாக சிங்க் ஆகாமல் போனால் அதை கேட்கின்ற மக்களின் காதுகள் என்ன ஆவது? கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்தீர்களா? இடியை பொறுத்த வரைக்கும் கட்சி என்றாலும் கலை என்றாலும் கௌரவப்படுத்த வேண்டும். அதற்கு நேர்மாறாக அந்த கலையை வைத்து காசு பார்க்க வேண்டும் என்பதற்காக கலங்கப்படுத்தலாமா? அப்படி கலங்கப்படுத்தினால் இந்த கலங்கத்தை துடைக்க இடியின் கைகள் சும்மா இருக்குமா? பணத்துக்காகவும் புகழுக்காகவும் தன்னை அடமானம் வைக்கின்றவர்களை பார்த்தால் ஐயகோ, இப்படி நிலைகட்ட மனிதர்களை நினைத்தால் இடியின் இலவும் பஞ்சினாலான நெஞ்சம் வெடித்து வெம்பி வெம்பி புலம்புகின்றது. இப்படி புலம்ப வைத்து பார்ப்பதே கொடைமடைக்கு வேலையாயிருக்கின்றது. யானையும் பூனையும் ஒரு காலமும் உருவத்திலும் சரி வீரத்திலும் சரி ஒன்றாகுமா? ஆக பூனை தலைக்கு பதில் புலித்தலை ஒட்டினால் பூனை புலியாகி விடுமா? பூனை பூனைதான், புலி புலிதான். இதை மாற்றி மாற்றி அமைத்தால் எலி கூட ஒரு நிமிடம் நின்று இலக்காரமாக சிரித்துவிட்டு இது யார் பார்த்த வேலை என்று கேள்வி கேட்காதா? வெறும் வாயில் மென்று கொண்டு இருப்பவர்கள் என்னை வம்புக்கு இழுக்கவே வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்டார்களா? அவர்கள் பேசுவதற்கு முன்னாடியே நான் இதை மேடையில் பேசவில்லை என்றால் என்னை பற்றி எதிர்கட்சியில் இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? உப்பு தின்னவர்கள் தண்ணி குடிக்க வேண்டும், தப்பு செய்தவர்கள் தண்டிக்கப்படும் வரை அறவழியில் என் போராட்டம் தொடரும் என்று எச்சரித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.